பால்கார வர ஒரே போன் அடிச்சுக்கிட்டு இருக்கானே. எதுக்கு போன் அடிச்சா உங்களுக்கு? பால் பைசா கொடுக்கலையே நம்ம. தெரியல. என்ன பொண்ணு தேடிட்டு இருந்தேன், அவளுக்கு போன் அடிச்சு பால் பைசா கேட்டியா? பால் தேவை வேகல பாரு. 4 மாசம் ஆவலையே. போன் கொண்டு வரேன். வீட்டு வாசல்ல சத்தம் போட கூடாது, வெளியில போ. உதயனே நான் என்ன சொல்றேன், அவ கொஞ்சம் சூடா இருக்கா, பக்கத்து வீட்டுக்காரி. அடுப்புல போய் உட்கார சொல்லுங்க அவங்க. ஐயா நீங்க எப்படி கோபப்படாதீங்க, நான் உங்களுக்கு பைசா பாலை பொங்க வச்ச மாதிரி ஒண்ணு பொங்க வச்சு விடுவேன். ஆமா முடியெல்லாம் பெருசா வந்துட்டாமா என் பிள்ளைக்கு. என்ன அழகா சேட்டு. உங்க அம்மா என்ன எண்ணெயே போட்டு விடுவாளோ சேட்டு? சத்தமா சொல்லு. என்ன எப்படி இருக்க? உங்க அம்மா எப்படி இருக்க? ஓ அத்தை வந்திருக்காங்க. அம்மாவை காப்பி போட்டு கொண்டுட்டு வர சொல்லு. நல்லா வளர்ந்துட்டாலும் அம்மாவா? அதான் ஏகப்பட்ட ஜட பண்ணுவாள. நாமளும் சீரஞ்சு போனேன்க்கா. தம்பி ஆனா நீ அப்பவே சொன்ன தெரியுமா, பூ வச்சுட்டு வரும்போது இந்த பிள்ளை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன தெரியுமா? கரெக்டா சொன்னேன். சரி படபடன்னு பேசிட்டாலே. படபடன்னு பேசல, சிடுச்சிடுன்னு பேச. சிடு மூஞ்சி 1 நம்பர். மோரையில கடுகளி போட்டா கடுகு வெடிச்சு போயிடும். ஆனா இவ ஐயா இவளுக்கு பேர் வச்சிருக்கா பிரியா. பிரியமே இல்ல இவளுக்கு, பிரியான்னு பேர் வைக்கலாம். எவன் அடிச்சான் சொல்லு? நமக்கு வேதனையும் சஞ்சலமும் தான் எனக்குலாம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு முன்னாடி நீ யோசித்து இருக்கணும், வேண்டான்னு சொல்லிருக்கணும். என்னத்த சொல்ல, கட்டினா இவ்வளவுதான் கட்டுவான்னு கட்டிட்டு வந்துருச்சு. வாழ்க்கையா எனக்கு வேதனை தான். விடுங்க, என்னத்த சொல்ல, நான் எனக்கு சொல்லதுக்கு ஒண்ணுமே இல்லை இனிமேல். அவ்வளவு ஒரு எனக்கு வேதனையும் சஞ்சலமும். வேண்டாம். சரி இனி நடக்கிறது என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது அவளை. ஆமா, பால்காரன் 1/2 லிட்டர் பால் கொண்டு வந்து போடலாம். 1/2 லிட்டர் பால் எவ்வளவு ஆச்சு சொல்லு பாப்போம்? 30 ரூபா. 30 ரூபாய்க்கு. பிறகு இப்பவும் 4 நாள் 2 லிட்டரா போடுதான். பிறகு அவன் பைசா அவன் கேட்க வரதானே வாங்கி மட்டும் உங்க பொண்டாட்டிக்கு குடிக்க தெரியுது. அத ஊத்துவா. நல்ல லிட்டரா பாலை வாங்கி நல்லா காய்ச்சி நல்லா குடிப்பான். மடக் 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 மடக்கு குடிக்க தெரியும். போறான் பால்காரன். அவனை பார்த்து சொல்லுதான், உன்னையும் பொங்க வச்சு விடுவேங்க. அப்ப அவன் எப்படி வேதனைப்பட்டுட்டு போவான், இப்படி ஒரு பொண்டாட்டியா அப்படின்னு அவன் வேதனைப்பட்டுட்டு போவான். உன் பேரையும் கெடுக்கிறதுதான் இப்படி பேசியிருக்கா. நான் வாரா வா பிரியா வா. பிரியா அக்கா வந்திருக்கால, ஒரு கிளாஸ் காப்பி போட்டுட்டு கொண்டுட்டு வந்திருக்கலாம்ல. எனக்கு என்ன தெரியுமாக்கா ஆசை, 10 நாள் இவ எப்படியாவது ஒரு ஊருக்கு போயிட்டான்னு வச்சுக்கேன்க்கா, நான் நிம்மதியா நாங்க காப்பி என்னங்க அந்த மாதிரி இருக்கு? சும்மாதான் வந்தேன். ஏன் அவைய பாக்கையுமா வரக்கூடாது? என்னதுக்கு வந்தவியில சும்மா கேட்டு பார்த்தேன். பத்தியா வந்தவியில வாங்க எப்படி இருக்கு அப்படிலாம் கேட்கறதுக்கு அவிய அம்மாவும் அவிய அப்பாவும் சொல்லி கொடுக்கல. ஆனா இப்படி இவ அலைவாளாமா, எனக்கு தலையெழுத்து. இந்த காப்பியை குடிச்சிட்டு இந்த காப்பி யாரு குடிப்பாங்க? சரி அதை விடு. ரோசத்தை பார்த்தா வாழ முடியுமா? என்ன ஆயிட்டுக்கா இவ்வளவு ஒரு லட்சணம் தெரிஞ்சா நீ வரமாட்டா வீட்டுக்கு. இந்த பாடு போட்டு போற அவன்கிட்ட பைசா கேட்கறதுதான் வந்தேன். பைசா கேட்டுனா அவன் என்ன நல்லா பார்ப்போம். பைசாவா என்ன ஆயிட்டுக்கா? என்ன விஷயம்? ஃபீஸ் ரோகித்துக்கு என்ன பைசா எனக்கு கேட்டுச்ச. அதான பார்த்தேன். 2 எலும்ப வச்சுக்கிட்டு பைசா பிடுங்க வந்துட்டிய. இந்த 2 எலும்புக்கே இவ்வளவு பைசா கேட்கல. சதை மட்டும் பிடிச்சிட்டோம். கொத்தோட புருஷனே தூக்கிட்டு போயிருவீங்க போலுக்க. ஏன் தம்பி கிட்டதானே கேட்க? என்ன தம்பி கட்டி கொடுத்த மாதிரி? என்ன தம்பி இது நல்லா இருக்க? உனக்கு கூட வந்ததுன்னா நீ போய் கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். அப்படி என் புருஷனை வெளியே விடல. நீங்களும் உங்க புருஷன்கிட்ட போய் இருங்க. சரி பார்க்க தானே போறேன். பாருங்க இருப்பேன். அப்படியே உடஞ்சிராம எலும்பு உழுவி உள்ள. என்ன நீங்க சக்காத்து வாங்குறீங்க? என்ன அடிக்கல வச்சு சும்மா இருப்ல கத்தாத. நான் என்ன சொல்லுவேன், உனக்கு வயசு 30 கூட ஆகல, அதுக்குள்ள உனக்கு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்துடாமல. கத்தாத. அப்பப்ப வந்துனால நான் கத்துவேன். என் தொண்டை அப்படிதான். அப்பப்ப சிரி, கொஞ்சம் உடம்புக்கு நல்லது. ஆமா அக்கா நல்லா எடுத்து நீ போ, நான் உனக்கு போட்டு விடுதேன். குசு குசு வச்சுக்கிட்டு இருந்தா பாத்துட்டு தான். நான் என்ன சொன்னேன், 1 ரூபா என்ன மீறி வெளிய போச்சுன்னா நடக்கதே வேற. அம்மா என்கிட்ட ஒண்ணுமே இல்லம்மா, பாக்கெட்ல ஒண்ணுமே இல்ல. நான் விட்டுட்டேன். இனிமே எங்க நீங்க குடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. வாங்க வாங்க. எங்க அம்மா இருக்கும்போது நான் 4 மோதிரம் அங்க எங்க பெப்பர் காபி விற்காங்களா, போய் வாங்கிட்டு வாங்க. பைசாவே இல்லம்மா. பால்காரே ரூபா கொடுத்தாலும் தருவேன் வாங்கலாம்ல. நான் வந்து பாலே வாங்க மாட்டேன். நான் ஹோட்டல்ல தான் வாங்கி குடிப்பேன். கேவலத்தை பாரு, வேற கடையே இல்லையா? சரி ஒரு 100 ரூபாயை தான், நான் போய் வாங்கிட்டு வரேன் பெப்பர் பால். 100 ரூபாய் இல்ல, அவன்கிட்ட கணக்கு வச்சிருக்கேன். நேரத்தே ஒரு 20 ரூபா கொடுக்கணும். அதையும் கொடுத்துட்டு இல்ல கொடுக்க நான் கடை வச்சுட்டு வாங்க போங்க. எங்க அம்மா இருக்க வரைக்கும் ஒரு கடைக்கு நாங்க கடன் வைக்கல. ஆமா பெரிய பரம்பரை, பீத்தல் பரம்பரை.
ஒரு காஃபியை கேட்டு எவ்வளவு இருக்கு. ஆனா உண்மையிலே சொல்றேன், என்ன நான் உனக்கு எல்லாம் தவறு செஞ்சேன். வீட்டுக்குள்ள வந்தாலே எனக்கு நிம்மதி கிடையாது. என்ன நிம்மதி? எதுக்கு இப்ப நிம்மதி உங்களுக்கு? சிட்டு சிட்டு சிட்டுன்னு யாரெல்லாம் இப்படி உழுது தொலைதாலும் தெரியலமா. காப்பி கூட எனக்கு பிடிக்க மனசுல. காப்பி எனக்கு குடிக்கணும் வாங்க. எவ்வளவு உனக்கு இந்த அடம் உனக்கு எதுக்கு? இந்த துமுறு உனக்கு எதுக்கு? என்னங்க வாய மூடுங்க, எரிச்சலா இருக்கு எனக்கு. இதுக்கெல்லாம் நான் ஆபீஸ்ல 9 மணி நேரம் இருந்துட்டு வந்திருக்கலாம். நாளைக்கு விடிய அங்க இருங்க. இங்க வீட்டுக்கு வரணும்னு யாரும் அழல. உங்க அம்மாவுக்கு அனுப்பி விட்டுருக்கல கொரியர், அது போய் சேரல. என் கொரியர்காரன்ட்ட போய் பாத்துட்டு வா போ. பாத்துவாங்க போங்க. எந்திங்க. நான் எதுக்கு போகணும்? நீ தானே உங்க அம்மாக்கு அனுப்புன. எங்க அம்மாக்கு அனுப்புனா நீங்க போய் பாத்துட்டு வாங்குங்க. பைசா இல்லன்னு சொன்னேன். ரெண்டு சேலையை மட்டும் எடுத்து அனுப்புன்னு வரும்போது வாங்கி கொடுத்துருக்கலாம். ஏன் மெனக்கிட்ட 5 சேலையை பார்சல் கட்டி அனுப்பு. ஏன் முடிவுல மாத்தம் கிடையாது, நீங்க போய் வாங்கி கொடுங்க போங்க. யான் தான் இவ இப்படி இருக்காலோ தெரியல. ச்சே. ஆமா, நாளா ஆபீஸ்ல இருந்திருக்கலாம். ஆபீஸ்ல எவ்வளவு பாத்துட்டு இருந்திருப்பாரு, அதுக்கு கிடைக்கல. உடனே என்னால பொத்துக்கிட்டு வந்துடும் கோவம். மனுஷனை பாரு, மனுஷன் இழிச்சுக்கிட்டு இருக்கணுமா இவர்கிட்ட. ஒரு பாக்குறது தேனா மலருது. உதே எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? உட்கார். நல்லா இருக்கேன். யான் ஒரு வாரமா ஆபீஸ்க்கே வரல இன்னைக்கு. அது நாங்க வெளியே டூர் போயிருந்தோம்ல, அதனாலதான். டூருக்கு போயிருந்த இடத்துல ஒன்னாதான் ஒரே பேசி எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தோம். அப்படியா? அன்னைக்கு ஆபீஸ்ல பேசினது எனக்கு ஒரே ஞாபகம் வந்து. அப்படியா? ஐயோ, வீட்டுல நான் சிரிச்சிருக்கேன். வீட்லயும் அதேதான். அந்த ஜோக்கே தான் எனக்கு ஞாபகம் வருது. யார் வந்திருக்கா? ஒரு சத்தமா கேட்டு. ஆபீஸ்ல இருந்து கலெக்ட் வந்திருக்காங்க. போய் ஒரு ஜூஸ் வாங்கிட்டு சரியா? எப்போ பார்த்தாலும் அந்த பேசுனது நம்ம வந்து ஜாலியா பேசுனது. என்ன சொல்ல, எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட கேட்டாரு என்ன ஆயிட்டுன்னு. நான் சொன்னேன் இப்படி அங்க வந்து நாங்க எல்லாம் ஜோக் பண்ணி பேசிட்டு இருந்தோம். அந்த ஜோக்க சொன்னா அவங்க ஒரு சரி, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். இங்கதான் வர முடியாம போயிட்டு. அதுக்கு என்ன, நம்ம வந்து 2 மாசம் கழிச்சு அடுத்த ஒரு பிக்னிக் போடலாம்னு தான் இருக்கோம். சரி சரி, நல்ல ஒரு டூர் ரெடி பண்ணேன். அதுக்கு நீயும் வந்துரு. உட்காரு. அதுக்கு நீயும் வந்துரு. உன் ஃபேமிலியை நீ வந்துட வேண்டியது தானே. கண்டிப்பா பிரியா, நம்ம போவோம்னு எந்த இடத்துக்கு சொல்லியிருக்கு? ஷிம்லா சொல்லியிருக்கோம். ஷிம்லாவை நம்மளுக்கு பட்ஜெட்டுக்குள்ள எது வருதோ அது சூப்பரா இருக்கும். அப்படி இருக்கலாம். ஆமா ஆமா, அவன் வேற லெவல். அவங்க மேல பில் படாயிச்சிட வேண்டியது எல்லாமே எனக்கு. ஆமா, ஆனா இந்த அபி அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் வந்து அந்த நமக்கு ஏதோ சாப்பாடை கொண்டுட்டு வரேன்னு சொல்லி கடைசியில டிஃபனை ஓபன் பண்ணாங்க. அத பார்த்தாலே எனக்கு எவ்வளவு நேரம் சிரிச்சிருக்கேன். ஆமா, அது என்னமோ உண்மைதான். ஆனா என்னமோ சொல்லாங்க, நம்ம ஆபீஸ்ல இருக்க அந்த 9 மணி நேரமும் கோல்டன் டைம். அதே மாதிரி வாழ்க்கையில நம்மளுக்கு டைமே வராது. அதுல ஞானக்கன் எப்படி வந்தான் பத்தியா? ஞானக்கன் வெறுக்கு இருக்கேன். சரி, நல்ல பையன். எல்லாருக்கும் வடை பாவு, சமோசா பாவு. அது வேலை பார்க்கறதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனாலும் நம்ம முன்னால ரொம்ப பாவலா கட்டிக்கிடுவோம். ஏதோ 5-6 தெரிஞ்ச மாதிரி. சும்மா பாஸ் வந்தோடனே இப்படி பண்ணிட்டு ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பான. ஆக்டிங் பண்ணாலும் எடுத்தோம், நல்லா வேலை செய்தா. அவங்க அம்மா எனக்கு அன்னைக்கு கூட உளுந்தங்களி பண்ணி கொடுத்திருந்தாங்க. அதை நினைச்சு எனக்கு அப்படிதான் வயிறு வலிக்க நான் சிரிச்சிருக்கேன். ஆமா, அப்புறம் ராஜா ஒரே போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுதானே. ஆமா, அன்னைக்கு அவங்க எல்லாரும் பிக்னிக் போயிருக்காங்க. ஆனா நம்மளெல்லாம் கூட்டிட்டு போகல. ஆமா, ஆனா படிச்சிருக்கிறது என்னமோ வேற லெவல்ல படிச்சிருக்கான். போட்டோகிராஃபர் ஆயிருவானோ என்னமோ எனக்கே தோணுது. ஆமா, சரி. எனக்கு வந்து எங்க ஹஸ்பண்ட் வர டைம் ஆயிடுச்சு. சரி சரி. உன் வைஃப் காபி அவ கை பக்குவமே பக்குவம் தான். நான் எப்படி ஆயிருக்கேன் தட்டியா, காரணமே இவாதான். சரி, நாளைக்கு நீ வரும்போது எனக்கும் அப்படி 2 காஃபி பார்சல் போட்டுட்டு கண்டிப்பா போயிட்டு வரேன்னு. லேட் ஆயிடுச்சு. என்ன பார்த்து போயிட்டு வாமா. சரி. ஏய், பூ வச்சுட்டு போயிட்ட நீ. என்னத்துக்கு இப்ப அப்படி மூஞ்ச காட்டிட்டு இருக்க? நான் இப்ப என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? இப்போ என்னத்துக்கு தான் மூஞ்ச தூக்கணும்? என்னத்துக்கு தான் மூஞ்ச குறைக்கணும்? என்னத்துக்கு தான் மூஞ்ச 7 முழத்துக்கு நீட்டணும்? எனக்கு இழுச்சு நல்லா வந்தவள்கிட்ட பேசுவாங்க. நம்மள கண்டா அப்படிதான் இங்க வந்து சரி, புதுசா புடிச்சாச்சு. சரி, நடக்கட்டும். எப்படி இங்க வந்து பேசு. நீ இங்க வந்து பேசு. வர விருப்பம் இல்ல. இந்த பேரு சொப்ப கடவாசல் வரைக்கும் சத்தம் கேட்க உங்க சத்தம்.
இல்ல நான் என்ன சொல்றேன், எத்தனை நாள் இப்படி சண்டையை போட்டுக்கிட்டு இருப்பாவா? நம்ம போயிட்டு வருவோம். சும்மா இருந்துருங்க. இல்ல நான் உன்ட்ட என்ன சொல்றேன்ல, நம்ம வெளியே போய் இந்த கடற்கரை ஓரம் வெளியே போங்க. அன்னைக்கு அவ கூட வந்து இடிச்சு பேசிட்டு இருந்தீங்களா, அவ கூட போங்க. சரி போகப்படாதவா, நம்ம அந்த நான் வரல. கடற்கரை வர போயிட்டு வருவோம். நான் வரல. இருந்து போய் பேசிட்டு எங்க இருக்க? உங்ககிட்ட வீட்லயே இருக்க முடியல. 2 பானிபூரி வாங்கி தரேன். எனக்கு வேண்டாம், அவ கூட போவோம். இந்த பாரு, சொருப்ப கலத்தை அடிச்சு சாத்தி போடுவேன் நினைச்சுக்க. மனுஷன மண்ட மூளையை தின்னுகிட்டு இருக்காத நான் சொல்லிட்டேன். கடவீதி வரதுங்க சிரிச்சிய. அதான் அங்க ஒரு கடை வர கட்டுச்ச. எப்பல நான் உன்ட்ட என்ன சொல்றேன், நான் ஏதோ விடுவு சத்தங்க ஓடி வர தலைப்படலாம். எமையில ஒரு பொம்பளை உட்கார்ந்து இழிக்கா இழிப்பு. கடைக்காரலாம் பார்த்துட்டு சிரிக்கா. எப்பல நான் உன்ட்ட எனக்கு தலைவலியா இருக்குல, தயவு செய்து நீ இப்படி கத்தாத முதல்ல வீட்டுக்குள்ள இருந்துட்டு. நான் என்ன சொல்றேன், அவங்க ஆபீஸ்ல அவ கிட்ட இருந்து வரசுது மேல என்ன? அவ ஒரு சின்ன பொருளை போட்டு ஏய் ரோஸ் போட்டு போயிட்டா. அம்மா அம்மா இல்ல இவ என்ன பேசுற? எப்படி சண்டை போட்டுட்டு இருக்குது? சித்திரவதமா இனி சித்திரவதப்படுத்துதான். அவ அக்கா சொன்னா நான் நல்லாதான் இருக்கிறவன், நீ தான் தெரியாம பேசுறான். வாழ்க்கை எனக்கு நாசமா போன மாதிரி போயிட்டுமா. இவ கூட எல்லாம் வாழவே முடிய மாட்டேங்குது. ஆபீஸ்ல இருந்து ஒரு களி கொருத்தி வந்தாமா, அவ எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தாலாம், ஏதோ 2 பொருளை கொண்டுட்டு வந்தா. என்னமா தப்பு இருக்கு? நீ எதுக்கு அவன் அப்படி சந்தேகப்படுறாமா? எப்ப சந்தேகம் கிடையாது, நீ வந்து உட்காருமா. நீ அம்மா கூப்பிடியா, இவ கூட வாழவே முடியாது. பெத்துட்டா வந்தாலும் வந்துட்டாங்க வரைஞ்சு கட்டிக்கிட்டு. எப்படி எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்கிறா? வந்தமா தின்னமா போனமான்னு இருக்கணும். புருஷன் முன்னாடி வச்சுட்டு தலையில விடாது. எப்பல எங்க அம்மாட்ட இப்படி எதத்தால பேச்சு பேசாத, செவிட்ட கட்டி அடிச்சு கொடுப்பேன் நினைச்சுக்க. அப்ப நான் அமைதியா இருக்கிறேன், யாரெல்லாம் கொஸ்டின் கேட்க கூடாது. இந்த பாருங்க, நான் என்ன சொல்றேன் தேவையே கிடையாது. இனிமேல் இவ கூட வாழவே முடியாது. அவ அம்மையை சொல்லாத, அவளுக்கு குத்தி சொல்லி கொடுப்போம். பாஸ்டர் அம்மாவை கூடுறேன். போன் அடிச்சு நானும் போன் அடிக்கதான் செஞ்சேன், எங்க இருக்காவனே தெரியலையே. ஆமா, அவர் ஒரு பொண்ணை கூட்டு வந்து வீட்டுல வச்சு பேசிட்டு இருப்பாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் புத்தி பரிசு கொடுக்கணும். வந்துட்டாரு. பொறுமையா இரா. பிரதர் சிஸ்டர். வாங்க, உங்களை தான் வாங்க, உட்காருங்க. சோத்திரம் வெறும் 1 வரைக்கும் சவுண்ட் கேக்கு. என்னாச்சு? என்ன பிரச்சனை? என் வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு பாஸ்டர்மா, என் வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு. நான் என்னத்த சொல்ல? உங்களுக்கு இப்ப தெருமணம் மாதிரி சவுண்ட் கட்ட மாதிரி தான் அவிய வந்த ஒரு பொண்ணு கூட வந்து ஈனி இழுச்சிட்டு இருந்தா. எனக்கு அப்படிதான் சவுண்ட். அப்படியெல்லாம் இல்ல சிஸ்டர். அவைய சொன்னது எப்படி தெரியுமா? ஒரு ஆபீஸ்ல இருந்து ஒரு பிள்ளை வந்திருக்கா, கூடல வேலை பாக்குற பிள்ளை. கொடுக்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கதானே செய்யணும். அததான் அவன் கொடுத்த. அத அவ சந்தேக கண்ணோட்டத்தோட பாக்குறா. என்ன பிரதர்? வாழ்க்கவே முடியாது. நான் என்ன சொல்லுதேன், நான் பாஸ்டர்மா ஃபர்ஸ்ட் ஆரம்பம் எப்படி தருமா? ஃபர்ஸ்ட் ஆரம்பம் நம்ம வந்து காலையில எழும்புவோம். ஏம்மா இன்னைக்கு என்னம்மா நாஸ்டா அப்படின்னா, என்ன என்ன நாஸ்டா தின்னுட்டே இருப்பீங்களோ அப்படின்னு ஆரம்பிச்சிருவா பாஸ்டர்மா. பால்காரன் 4 நாள் பால் போட்டான், அவன்கிட்ட பைசா கொடுக்காண்டா, அதுக்கும் அவ ஏசுவா அவனை. கச்சடக்கார அம்மா வருவாங்க, அந்த தீபாவளி பொங்கல்லாம் வந்த உடனே என்ன ஒரு 10-20 ரூபா கேட்பாங்க. அந்த 10-20 ரூபா கொடுக்கறதுக்கு இவா எடுத்துருமா, என்ன சம்பளம் கொடுக்க மாட்டாவளோ அப்படிங்க. ஒரு ஹோட்டல் போனா அந்த சர்வர் சர்விங் பண்ணவனுக்கு ஒரு 20 ரூபா வைக்கணும், என்ன சம்பளம் கொடுக்க மாட்டாவளோ அப்படிங்க. எங்க அம்மாவை அப்படிதான் பேசுதா, எங்க அக்காவை அப்படிதான் பேசுதா. எல்லாம் பேசி முடிச்சு கடைசியில என் ஆபீஸ்ல இருந்து ஒரு கோக்கலிக்கு வந்தா என் கூட. அவளை கடந்து இவ ஏச்சி அவளை கூட்டிட்டு நான் பீச்சுக்கு போனோமோ. சரி சண்டை ஆயிட்டே, வா பிரியா போவோம் சமரசம் பண்ணணும்னு கேட்டா, பாருங்க ஏதோ இந்த தீண்ட தகாதவன் தொட்டது கணக்கா இவ இப்படி பண்ணுதா. இவ கூட வாழ முடியுமா? வாழவே முடியாது. என்ன சிஸ்டர் பிரதர் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க? இதெல்லாம் நீங்க உண்மையா பண்ணிட்டே இருக்கீங்க டெய்லி. வாழ்க்கையில எனக்கு வந்து வேதனை வேதனை, கவலை, கஷ்டம், துயரம். வீட்டு என்னத்த பேச முடியும்? என்ன சிஸ்டர், ஏன் சிஸ்டர் நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் ஏன் இப்படி? எனக்கு ஒரு நாள் சத்தம் போட்டு பேசணும்னா எனக்கு கிறுக்கே பிடிச்சிடும். இது என்ன சிஸ்டர், இது என்ன ஆகி உங்களுக்குள்ள கொஞ்சம் இப்படி சண்டை போட்டு இப்படி சத்தமா பேசலான்னு எனக்கு கிறுக்கே பிடிச்சிரும். இது எவ்வளவு தப்பு தெரியுமா? நீங்க எப்படி இருந்தவங்க உங்களுக்கு எப்படி முன்னாடி பார்க்கச்சுல எவ்வளவு அமைதியா இருந்தீங்க, இப்ப என்னாச்சு உங்களுக்கு இப்படி? ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க போகும்போது எங்க அம்மா எப்படி தெரியுமா சொல்லுச்சு, சூப்பர் பொண்ணுல மாவடியில இருந்து அழகா கலரா என்ன பைபிள் வாசிப்பா தெரியுமா, எப்படி ஜோமனுவா தெரியுமா, ஒரு நாள் கூட பைபிள் வாசிக்க மாட்டான், ஒரு நாள் கூட ஜோமனதை நான் பார்த்தது கிடையாது. கேட்டா எனக்கு தெரியுமா சொல்லுவா, உங்க முன்னாலெல்லாம் எனக்கு ஜோமன தெரியாது, நான் வந்து நீங்க எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தனியா நான் 3 மணி நேரம் ஜோமனுவேன்பா. 3 மணி நேரம் ஜோமனதவள எப்படி இருக்கா சொல்லுங்க? என்ன கூட இவ பரிசுத்தமான வாழ விட மாட்டுக்கா பாஸ்டர்மா. தயவு செய்து நான் சொல்றேன், எங்களை சேர்த்து வைக்கணும்னு மோட்டிவ்ல நீங்க பேசாதீங்க, எங்க 2 பேரையும் பிரிச்சிருங்க.
இல்ல நீ அமைதியா இல்ல அவையில பேச விடு. நீ எதுக்கு எடுத்தாலும் பிரிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறா. என்ன பிரதர், என்ன சிஸ்டர் சிஸ்டர் கல்யாணம் முடிப்பாவ? அதானே, எதுக்கு இப்படி நீங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்குள்ள நீங்க எப்பவுமே சர்ச்சுக்கு வர்றது, பிரேயர் வர்றது பார்த்து நீங்க எல்லாம் அன்பா இருப்பீங்கன்னு நினைச்ச வீட்டுல. ஆனா உங்களுக்கு அன்பு தூரத்துக்கும் எங்கேயுமே இல்லையே. இப்படி எரிச்சலும் கோபமும் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. என்ன சிஸ்டர், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சும்மா சாதாரண பேசதான் ஒரு அவளுக்கு எரிச்சலோடி தான் அவ அத என்ன ஏன் அப்படின்னு கேக்குறா. சாதாரணமாவே பேச மாட்டேக்கா. உங்களுக்கு என்ன தப்பு புரியலையா சிஸ்டர்? நீங்க இப்படி பேசுறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? எது பேசினாலும் சுடுன்னு விழுந்துட்டு தான் இருக்கிறா. ஒரு ஆள்கிட்ட ஒரு அன்பாவே பேச மாட்டேக்கா. எத்தனை வாட்டி அவட சொல்லி கொடுத்தாலும் கத்திட்டே இருக்க சவுண்டு தான் எப்பவும் வீட்டுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன சிஸ்டர் நீங்க இப்படி சிடுமூஞ்சியா இருக்கீங்க? நீங்க எப்பவுமே பைபிள் உங்களை எப்படி சொல்லுது, குணசாலின ஸ்திரீ முத்துக்களை பார்க்கல விலையேற பெற்றவர். ஸ்திரீ அப்படி ஒரு நல்ல ஒரு குணசாலியா ஒரு பொறுமையானவங்களா காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இப்படி வீட்டுக்குள்ள யாரை பார்த்தாலும் டென்ஷன் ஆகுதுனாதான் கத்துது. ஐயோ சிஸ்டர், நீங்க இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? வெறும் இவங்க சிஸ்டர் சொல்றாங்க, பிரதர் சொல்றாங்க, நான் சொல்றேன் அப்படின்ட்டு கிடையாது. பைபிள்ல என்ன சொல்லுது தெரியுமா? கொலோசியர் 3:8 என்ன தெரியுமா சொல்லுது? இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் வாங்கி இவைகள் எல்லாத்தையும் விட்டு விடுங்கள்னு போட்டிருக்கு. நீங்க இப்ப இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், கோபம் இருக்கவங்க கிட்ட அதிகமாவே இருக்கு. மூர்க்கம், கோபம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. எப்பவுமே சிடுமூஞ்சா இருந்து நீங்க என்ன தோணுதோ அதை சொல்லியிருந்தீங்க. யார் இருக்கா முன்னாடி, அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும், அது உங்களுக்கு தோணவே மாட்டேங்குது. வேற அதுக்கப்புறம் உங்களுக்கு பொறாமையும் இந்த கோபம், இந்த தூஷணம் எல்லாத்துக்கூட சேர்ந்து உங்ககிட்ட பொறாமையும் வந்துருது. இவைகளால இந்த வம்பு வார்த்தைகள் எல்லாம் விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஆனா நீங்க எப்பெல்லாம் இப்படி இந்த சிடுன்னு ஆகுறீங்களோ, நீங்க வாயால சொல்றது எல்லாமே வம்பு வார்த்தைகள். நீங்க இப்படி வம்பு வார்த்தைகளை சொல்லிட்டு சண்டை வராம இருக்குன்னு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? சண்டை வரதான் செய்யும். நீங்க இப்படி வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் சிடுமூஞ்சாயி இப்படி உங்க வார்த்தைகளை இப்படி வீணா நீங்க பிரயோகம் பண்ணீங்கன்னா எப்படினாலும் சண்டை வரதாங்க செய்யும். பின்ன எங்க உங்க வீட்டுல நிம்மதி இருக்கும், சமாதானம் இருக்கும், அன்பு இருக்கும்? பின்ன எப்படி நீங்க எல்லாரும் சேர்ந்து வாழ முடியும்? சேர்ந்து வாழணும்னா அனுசரிச்சு போகணும். இப்படி நீங்க சம்மந்தமே இல்லாம சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இப்படி சிடு ஆயிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது சிஸ்டர். என்ன மன்னிச்சிருந்தாங்க, இதெல்லாம் கேட்ட பிறகுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கேன். உன் மன்னிப்பெல்லாம் கேட்கண்டாமா, நீ எல்லாத்துலயும் மன்னிப்பு கேட்கறத விட இப்ப இவ்வளவு அமைதியா பேசுறதால கேட்க எவ்வளவு நல்லா இருக்கு. நான் என்ன சொல்லுறேன், என் மேல கோபம் இருந்துன்னா நீ அந்த கோபத்தை என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க, எனக்கு அது கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னு பொறுமையா நீ சொன்னாலே போதும். அவன் கேட்டுக்கிடுவாங்களா? நீ சொல்ல வார்த்தைன்னா எல்லாமே கேட்டுக்கிடாங்களா? சரிமா இருக்கட்டும், விடு. நீ அதை விடு பிரியா. நான் என்ன சொல்லுதேன்னா, எனக்கு உன்னை விட்டா யாரு இருக்கா சொல்லு? நான் உன்னை எவ்வளவு நேசிச்சு கல்யாணம் முடிச்சேன்னு தெரியுமா? தயவு செய்து நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது நீ என் கூட சந்தோஷமா பேசி சிரிச்ச முகத்தோட இருந்தாலும் எனக்கு எவ்வளவு சந்தோஷம். அதனால தயவு செய்து சொல்றேன்,